வருஷக்கணக்காக பிளான் பண்ணி ட்ரிப்புக்கு போகிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு பிளானிங்கே இல்லாமல் ட்ரிப்புக்கு போகிறவங்கள நீங்கள் பார்த்ததில்ல. இல்லை, இன்றைக்கி பார்ப்பீங்க. ஃப்ரெண்டு மதுரையிலேருந்து வர்றான், நான் இங்கே திருப்பூரில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து அவன் பிளான் பண்ணி போகிறவன் நடக்குமா என்னன்னு தெரில. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போகணுன்னாங்களே, பிளானை போட்டாங்களா இல்லையான்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம ஒருத்தனுக்காக ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அவன் வேற யாரும் இல்லை. ஆமாம், இவனுக்காக தான் இந்த ட்ரிப்பே போகிறோம். எங்கே போகிறோன்னு எதுவும் ஒரு 3 மணி நேரம் ட்ராவலில் வந்திருப்பானே, எங்கே போகிறோன்னா யோசிச்சுட்டு வந்திருப்பான்னு பார்த்தா எங்கேயும் போகல அப்படிங்கிறான். ஆனால் 3 மாதம் என்ன பண்ணிட்டு இருந்தான், ட்ரிப் பிளான் தான் பண்ணிட்டு இருந்தான். இந்த நைட்டு 3 மணி நேரம் ட்ரிப் பிளான் தான் பண்ண போகிறோம். மார்னிங் தான் தெரிய வரும் என்ன ஸ்டேட்டஸ், எங்கே போகலான்னு சொல்லி. ஆமாம், அதுக்குன்னு வெளியூர் போய் ரூம் போட்டுத்தாங்கன்னா பரவாயில்ல, இருக்கிற உள்ளூருக்குள்ளேயே ரூமை போட்டு தங்கி காசை செலவு பண்ணி வெட்டியா இந்த ரூமுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நாங்கள் படுற பாடு இருக்கு. எனக்கு வெளியூர் தானே. நீ வெளியூர்ரா, மதுரையிலேருந்து வந்திருக்க. நானும் வெளியூர் தான், மதுரை தான். இருக்கிறதெல்லாம் இங்கே. ஆக்சுவலாக நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணி கூட எங்கேயாவது போயிருப்போம். இடையில இவன் என்ன பண்ணிட்டான்னா, இவனுக்கு பனியன் எடுக்கணுமா. பனியன் எடுக்கிறதுக்காக மதுரையிலேருந்து வண்டியை பிடிச்சி வந்திருக்கேன். அவனை என்ன சொல்கிறது, ஏண்டா திரும்ப ஊர் எங்கிட்ட நான் மதுரைன்னு மட்டும் சொல்லலை, எந்த ஊர்லேருந்து வந்தாலும் திருப்பூரில் பனியன் மட்டும்தான் கிடைக்குமாடா. இங்கே தான். ஆனால் வெளியூரில் இருக்கிற ரேட்டு தான் இங்கேயும். கொஞ்சம் அலைஞ்சு தெளிஞ்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு 10-5 குறையும். அதுக்கு நம்ம வெளியூர்லேயே கூட நல்ல இதாக பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். அது எவனுக்கும் புரியாது. கேட்டேன், இப்போ நம்மளே ஊருக்கு போகணும்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து பனியனை பிடிச்சிட்டு வாடாங்கிறாங்க. ஏன்னா சிங்க அதுலேயும் நல்லா அலோவ் போடுறாங்க அந்த ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்ல. ஆனால் வீட்டில் கேட்குறது 2 கடை அலோவான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த லேபிள் தான் மெயின். அப்படி இல்லை, நீ மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்க, திருப்பூர் பனியன்னு சொல்லி கடையை எடுக்க மாட்டீங்க. அங்கேயெல்லாம் போய் எவனும் எடுக்க மாட்டாங்க. திருப்பூர் வந்து திருப்பூர் வந்து எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு திருப்பூர்லேருந்து எவனாவது ஊருக்கு போனாங்கன்னா பனியனை பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறது. என்னங்காடா அடே. சரி, இப்போ இவனுக்கு ஒரு சின்ன பர்ச்சேசிங்கை போட்டு வந்துடுவோம். உனக்கு டிஷர்ட்டு கார்கோ பேண்ட் தான். கார்கோ பேண்ட் எடுக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை. நமக்கு என்ன வயசாயிருச்சு, லைட்டாக மண்டை தான் ஏறி இருக்குவேனே. இப்படி கவர் பண்ணிடணும்டா. ஒரு சின்ன பர்ச்சேசிங்கை போட்டு கொஞ்சம் திருப்பூரையும் பார்த்ததில்ல பெருசாக. இப்போ சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். அந்த பனியன் மார்க்கெட்டில் ஒரு முடிஞ்சால் அங்கே போய் வீடியோ போடுறோம். இல்லாட்டி டிஷர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு நைட்டுக்குள்ளே பிளான் போட்டுருவோமா, எங்கே போகிறோம் என்ன இதுன்னு. 3 மணி நேரம் இருக்குல்ல, இன்னும் 3 மணி நேரம் இருக்கான். ஒரு அப்படி எதாக இருந்தாலும் கண்டினியூஸாக சொல்கிறேன், பார்த்துக்கலாம் வாங்க. சரி, ஓகேடா, பர்ச்சேசிங் கிளம்பிடலாமா. பர்ச்சேஸ் முடிஞ்சாடா உனக்கு? 2 பனியன் எடுக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். 2 பிளான் எங்கடா, எங்கே போகிறோம்? நாளைக்கு பார்த்துக்கலாம். அது நாளைக்கு பார்த்துக்கலாமா? அப்போ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. நாளைக்கு இருக்குல்ல, நாளைக்கு மார்னிங் வரைக்கும் இருக்குல்ல. ஸோ மார்னிங் வரைக்கும் டைம் இருக்கான். இனிமேல் தான் சாப்பிட்டு மார்னிங்கு பாத்ரூமோட பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். அந்த சமயத்தில் வச்சுருந்தாங்க கிளியரான டிசிஷன் அப்போ தான் கிடைக்கும். எப்போ? மார்னிங் பாத்ரூமுக்கு உட்காருவோம்ல. மார்னிங் பாத்ரூமுக்கு உட்காருவோம். ஃப்ரெஷ்ஷாக உட்காரப்போ மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்கணும். விடிய காலம் எழுந்திரிச்சதுங்க. ஸோ அந்த சமயத்தில் டெசிஷன் எடுத்துனா எப்பவுமே அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீ 3 மாதமாக பாத்ரூம் போகவே இல்லையா? அப்படி இல்லை, ஏன்னா இப்போ மார்னிங் எந்திரிச்சதும் பாத்ரூமுக்கு வந்து தேவையில்லாத திங்கிங்லாம் நிறையா ஓடும். மார்னிங் எந்திரிச்சு ஷெட்யூல் நாளைக்கு என்ன பண்ணலாம். ஓகேடா, இப்போ நம்ம 3 மாதமாக ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லை, அந்த 3 மாதமாக பாத்ரூம் போகலன்னு தான் நான் கேட்குறேன். இல்லை, அந்த நெருங்கி டியூரேஷன் வந்தால் தான் நம்ம டிசிஷன் எடுப்போம் இல்லையா. எதுவுமே லாங் யாரும் யோசிக்க மாட்டோம். ஓகே, வந்தாச்சு, நீ சாப்பிட்டு. ஆனால் சொந்த ஊருக்குள்ளே ரூமை போட்டு காசை வேஸ்ட் பண்ணி நாளைக்கு டூரில் பிச்சை எடுக்கிறதெல்லாம் இருந்தால் சரி. ஏன்னா இருக்கிற பட்ஜெட்டில் இங்கேயே முடிச்சு விட்டோம். ட்ரெஸ் எடுக்கிறேன்னு ஒரு 500,000 காலி பண்ணிட்டோம். சாப்பாடு, ரூமு. நாளைக்கு எங்கே டூர் போகிறோமோ அங்கே பழைய போகிறோமோ அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் படுத்துட வேண்டியதுதான். அதான் பிளான். சரி, காலையில் உங்களை எங்கே ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிடுமா? இல்லாட்டி இங்கிட்ட இருந்து நீ அப்படியே ஊருக்கு போ, நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். போயாகணுமா? அப்போ இன்னும் நீ மனசை மாற்றலை. எங்கேயாவது போகணும். இப்போ திருப்பூர்லேருந்து பார்த்தோம்னா பக்கத்தில் ஊட்டி, இந்த பக்கம் கொடைக்கானல். ஆனால் 2 ஊருமே நம்ம போயாச்சு.
போனவர் தான் இங்கே கர்நாடகாவில் ஒரு ட்ரிப் அடிச்சு பார்ப்போம். கர்நாடகா மடிக்கடி ஏரி கூர்க்கு இருக்கு, வயநாடு, கொடநாடு. பட்ஜெட்டு வந்து பெட்ரோல் இப்போ அங்கெல்லாம் ஸ்லைடிங் தான்ப்பா, வண்டியை பெட்ரோல் எல்லாமே ஓட்டிப்பாளே. ஏறணும்ப்பா, இப்படி ஏறணும்ப்பா, அதுக்கு பெட்ரோல் செலவாகும்ப்பா. அந்த வண்டியை கிட்டே தொட்டி பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா. அப்போ பைக் இங்கே நிப்பாட்டி காலையில் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி நம்ம கிளம்புவோம். ஸோ நாங்கள் காலையில் ஒரு 6-7 o'clock 6 மணி 7 மணி ஆகுமா இல்லை 7 மணிக்கு கிளம்பிடலாம்? நான் டைட்டில் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை. சரி ஓகே. ஒரு காலையில் கிளம்பும்போது நான் சொல்கிறேங்க எங்கன்னு, அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். என்னட்டு காலையில் தட்டிட்டு இருக்க? வேஸ்ட் ப்ரெஸ்ஸா? வேஸ்ட் இருக்கு. ப்ரெஸ்ஸு எடுத்துனா எடுத்துருப்ப, நேற்று காலையில் எடுத்துருப்ப வீட்டில் நேற்று காலையில் எடுத்துருப்பேன். நீ எடுத்து அது என்னது ஒன்று கொள்ள வேண்டியதா? இப்போ கொஞ்சம் உடச்சுக்கிறோமா? ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் கூட ஒரு ப்ரெஸ்ஸை நான் யூஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கான ஒரு பெரிய ப்ரெஸ் ஒன்று இருக்குது, பாத்ரூமில் யூஸ் பண்ணி ப்ரெஸ் இருக்குது. பெரிய ப்ரெஸ் இடம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ், அவ்வளோதான். நம்ம அல்ட்ரா லெஜெண்டுக்கெலாம் ப்ரெஸ் தேவையில்லை. அதுக்கு பல்ல வளர்க்காம இருக்கலாமே. பல்ல வளர்க்கிறது போதும் நமக்கு. எந்த வரல இந்த வரல ஒற்றை வரல நீ எந்த வரணும்னு கேட்டேன். அப்போ சரி அப்போ சரி அப்போ சரி அப்போ சரி இந்த வரல தானடா. ஓகே ஓகே. நம்ம ஊரில் நம்ம வேப்பங்குச்சியை வச்சு வளர்க்குவான். செங்கல்ல நீ செங்கல்ல நீ பல்லு விளக்கிருக்கா இல்லையா? நீ செங்கல்ல பல்லு வளர்க்கல, செங்கல் பொடி எடுத்தானே என் பல்ல வளர்க்கிறீங்க. ஆமா, செங்கல் பொடி வச்சு நம்ம பல்லு வளர்க்கிறோம். நீ என்ன செங்கல்ல வளர்க்கியான்னு கேட்டேன். நான் செங்கல்ல பிடிச்சி தைக்க முடியும். என்னப்பா செங்கல் பொடியில இந்த வரல தானே வச்சு வளர்க்குவான். இந்த வரல வச்சு பல்ல விளக்கி பல்ல பாலிஷ் பண்ணுவான். மட்டும் பரவாயில்ல, பல்லு பாலிஷா இல்லை, ஈரப்புறம் பாலிஷ் ஆகிடும். செங்கலை போட்டு தேய்ச்சனா? எப்படி செங்கலை போட்டு தேய்ச்சனா? செங்கலை போட்டு தேய்ச்சாவா? ஆமா சரி, போ போ ரெடியாக போ. நான் அப்படியே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம. ஆமா, குளிச்சுட்டு வந்துடுவேன். நீ அதுக்கு துண்டு எடுத்து நான் முன்னாடியே வச்சுருக்கா துண்டு. இது அவங்க கூட துண்டுடா. எது பிஞ்சு போயிடும் நடக்க மாதிரி. இது ஏன் துண்டு? கை காசு போட்டு வாங்கின துண்டு, என்னோட ஃபேவரட் துண்டு. சரிதான். ஆமா. இன்னொரு சம்பவம் என்னன்னா, சீப்பும் எடுத்துகிட்டு வரல. என்ன பண்ணுறது, மதுரைக்காரனுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு காரனுக்காக இருந்தாலும் இந்த 5 வரல இருந்தால் இப்படி தலைவர் மாதிரி பிசி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. வேறு என்ன பண்ண முடியும்? சீப் எடுத்துகிட்டு வராததுக்கு அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஒரு வழியாக பிளானை போட்டாச்சு எங்கன்னு. அவன் வாயிலிருந்தே சொல்ல வைக்கணும் அது எங்கன்னு. அது எங்கே போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸ்லாம் ஆக மாட்டீங்க. ஏன்னா சர்ப்ரைஸ் அந்த ட்ரிப்பு எங்கன்னு மட்டும் கேளுங்களேன். இப்போ என்ன கரண்ட்டில் சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கு, அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு மட்டும் பாருங்கள். எங்கே போகிறேங்கிறத ஓ வாயிலிருந்தே ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். கோத்தகிரி போவோமா? போயாச்சு. கோத்தகிரி கொடநாடு ஏடா, கோத்தகிரி கொடநாடுல ஒன்று தானடா. போகிற வழி இல்லை. அதுக்கப்புறம் போனாங்க கேரளா கர்நாடகா வந்துடுது. இடம்லாம் ஒன்றையாச்சுங்க. அவன் கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். கொடநாடுக்கு அடுத்து வயநாடு தான் இருக்குது. எங்கே போயிடலாமா? அதுதானே வயநாடு தானே. நான் சொன்னேன்ல, பிளான் போட்டாச்சு. 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் பிளானை போட்டாச்சு. அதுவுமே கொஞ்சம் டவுட் தான். அங்கே இவ்வளோ லேண்ட்ஸ்லைடாகி போக முடியுமான்றது தெரியல. ஆமாம், ரோடு இருக்குன்னு தெரியல. ரீசெண்டாக நிலச்சரிவு வேறு ஆச்சு. அங்கே போய் அதுக்காக தான் மேபி போகிறோம். அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குது அது நமக்கு. இன்னும் வெள்ளனை வரல இதே கொடுக்க போறியா? இல்லை நீ அந்த என்னது அந்த ஸ்டேட்டு என்னடா சொல்லுவாங்க, விசிட்டர் பண்ண போவாங்க. இல்லை ஆமாம், எம்பியா? எம்பியா 8 நாள் தான் வந்தா, பிஎம்ஏ 10 நாள் தான் வந்தா. நீ என்ன போய் பார்க்கணுங்கிறேன். ஆமாம், எம்பி 8 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு அப்படிலாம் சொல்லிவிட்டு கோர்த்து விட்டு போயிடாத. அவங்கலாம் அப்பப்போ வந்துட்டு போயிருப்பாங்க. நீ வாட்டுக்கு எதையும் இழுத்து விட்டு போயிடாத. நான் பார்த்ததே அந்த 1 வீக்கு அப்புறம் தான் பிஎம் விசிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமாம், பிரைம் மினிஸ்டர் வந்து 10ஆம் தேதி ஏதோ விசிட் பண்ணாங்க. 10ஆம் தேதி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 10ஆம் தேதி விசிட் பண்ணாங்க. எம்பி வேணா வரலாம். அந்த ராஜீவ் அரசியல் வேண்டாம் வேண்டாம் நமக்கு வேண்டாம். நம்ம ஆர்வமாக போகிறோம்னு சொல்கிறோமே. வயநாடு தாங்க போகிறோம்.
அந்த வயநாடு வந்து சும்மா இந்த நிலச்சரிவு ஆச்சுல, அதனால சும்மா அதுக்காக மட்டும் இல்லை, அப்படியே போகிறோம். அந்த வழியா மெயின் ட்ரிப் நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்குலாம் எங்கேயும் போல, சும்மா அப்படியே ஒரு ரைடு அப்படியே அப்படி போயிட்டு அப்படியே யூட்டன் போட்டு வர்றதுக்காக போயிட்டு அடிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதனால அப்படியே போவோம். அந்த சைடு ஏதோ என்ன கூர்க்கு வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கத்தில் அப்படியே கூர்க்கு இருக்கு, அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர். 200 கிலோமீட்டர் அங்கிருந்தே இங்கிருந்து வர்றது இவங்களுக்கு தூரமாமா. அங்கே 200 கிலோமீட்டர் வந்திருக்கேன், அது வந்து இவனுக்கு வந்து தூரமாமா. பக்கத்தில் வந்து போயிடலாம். அங்கிருந்து ஒரு நாள் பிரேக் எடுத்து போறான். ரிட்டன் ஒரே நாள் எவ்வளவு பெரிய ஸ்டிச் எடுத்தோம்னா பர்ன் ஆக ஆரம்பிச்சிடறான். புரிஞ்சுக்கோ, உனக்கு என்ன திருப்பூர் நின்றுவ, நீ ஓடிடுவ, நீ தானே முடிக்கணும் அப்படிங்கிறியா? எனக்கு இந்த ரெஸ்டா போன மாதிரி இருந்தேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ். இப்போ ஊட்டி வழியா போறதுனால இ பாஸ் வேறு எடுக்கணுன்ட்டாங்க, அதையும் எடுத்தாச்சு. 2 வண்டிக்கும் 2 இ பாஸ் எடுத்தாச்சு. கேட்கறேன்னு தெரியாது. ஆமா, ஆனா கேட்டாங்க ஒரு டைம்ல கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா ரூல்ஸ் வந்து அவங்க தேவைக்கு ஏற்ப மாதிரி மாற்றிக்கிடுவாங்க. அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோமோ இதெல்லாம் சொல்றோம். நம்ம இப்போ ஒரு சில இடத்துக்குலாம் நம்ம மெனக்கட்டு இந்த இ பாஸ்ல எடுத்துட்டு போறோம். நம்ம கேட்டா ஒரு மரியாதை எடுத்து கொடுத்தோம்னா அந்த இ பாஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கும். நம்ம இல்லாட்டி நம்ம வாட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ கிளம்பலாமா? ஆமாம், காலையில் 6 மணிக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. என்னைய 4 மணிக்கு எழுப்பி போட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இவன் 1 மணி நேரம் கழிச்சு வர்றேன். என்ன பண்ணுறது? இப்போ ஒன்று மறந்துட்டேன்ப்பா, சிபி மறந்துட்டேன்னா தேவையில்லை. பர்ஸையும் மறந்துட்டு வந்திருப்பேன். இல்ல, பர்ஸையும் மறந்துட்டு வந்திருப்பேன். ஆனா இப்ப எல்லாமே இந்த ஆன்லைன் பேமெண்ட்ங்கிறதுனால நீ தப்பிச்சுக்கிட்ட. இல்லாட்டி பர்ஸையும் மறந்துட்டு வச்சு எல்லா செலவையும் உன் தலையில கட்டி விட்டுருப்பேன். ஆமா, என்ன பண்றது? வாங்க அங்க போயிட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா, சொச்சம் கிச்சம் ஏதாவது இருந்தா அங்க போய் பார்த்து பேசிக்கலாம். என்ன சொல்லு சொல்ல வந்து மறந்து போச்சு. சொல்லுப்பா, ஏதாவது வந்துட்டு ஆங்கிலம் வேண்டாம், நமக்கு அது வராது.